நம்ம ஹீரோ ஹீரோயினோட காலேஜோட ஃபேர்வெல் ஃபங்க்ஷனும் வருது. இந்த ஃபங்க்ஷன்ல அவங்க தனித்திறமைய காட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்படியே அந்த வழியா போன நம்ம ஹீரோயினுக்கும் அங்க 2 பசங்க சமைச்சிட்டு இருக்கத பாக்குறா. உடனே இவளோட சமையல் திறமைய அதுல காட்டுறதுக்காக அங்க போய் பயங்கரமா சமைக்கிறா. இத பார்த்த இவளோட கிரஷோ இவளையே பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இவளோட சமையல பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அவரோட கிரஷ கூட்டிட்டு வந்து அங்க சுத்தி பார்த்துட்டு அவரும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. என்னோட பக்கத்துல இருந்த அவளை நான் இப்படி மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி அங்க ஹீரோயினும் ஆரம்பத்துல கொஞ்சம் சொதப்பனாலும் அங்க பாட்டெல்லாம் பாடி அவங்களே பிரைஸ் வின் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயினோட ட்ரெஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லி கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போய் மாத்தலான்னு போறாங்க. ஆனா கேர்ள்ஸோட ரெஸ்ட் ரூம் அங்க மெயின்டெனன்ஸ்ல இருந்தனால பாய்ஸோட ரெஸ்ட் ரூமுக்கு போறாங்க. ஆனா அப்பதான் அங்க இருந்த சில பேர் பேசிக்கிறத கேக்குறா. இந்த மாதிரி நம்ம ஹீரோயினை மிஸ்யூஸ் பண்ண போறதாவும் கூட தன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவன் பாத்ரூம்ல பேசிட்டு இருக்கதை இவளும் கேட்டுடுறா. உடனே ஹஸ்பண்டான ஹீரோ கிட்டயும் இந்த மாதிரி இவங்க பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு அவனும் சரி நீ அவனுக்கு நார்மலா டெக்ஸ்ட் பண்ணு, அப்புறமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கேத்த மாதிரி அவனும் டெக்ஸ்ட் பண்றான். 2 பேரும் அடுத்த நாளே ஒரு காஃபி ஷாப் போறாங்க. ஆனா அங்க போன உடனே இவன் ஆல்ரெடி ஒரு 3 பொண்ணை லவ் பண்ணிருந்திருப்பான். அந்த 3 பொண்ணுங்களும் வந்து இவனை பயங்கரமா அடி நடிச்சதுதான் மிச்சமா போச்சு. இதனால ஹீரோயின் மேல டென்ஷனான அவனும் அவளை பின்னாடியே ஃபாலோ பண்றதுக்காக யாருமே இல்லாத போது அன்னைக்கு நைட் அவ பின்னாடி ஃபாலோ பண்றான். அவளை எப்படியோ அங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவளை பயங்கரமா அடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி சமயத்துல தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்றா. ஆனா அவன் வேற ஒரு கால்ல இருந்தனால அந்த கால் அட்டெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனா அந்த சமயம் நம்ம ஹீரோயினோட கிரஷும் அந்த பக்கம் வந்து அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு அங்க இருந்து அனுப்பிடுறாங்க. அப்புறமா கடைசியா ஹீரோயினை பத்திரமா அவங்களோட வீட்லயும் கொண்டு போய் சேர்த்துடுறாரு. ஒவ்வொரு நாளும் இந்த ஹீரோ ஹீரோயினும் மத்த குழந்தைங்களை பார்க்கும் போது தன்னோட குழந்தைய ரொம்பவே மிஸ் பண்றதா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயினும் நைட் போய் வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில தன்னோட அம்மாவை பப்ளிக் பாத்ரூம்க்குலாம் கூட்டிட்டு போய் 2 பேருமே அங்க சந்தோஷமா குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லா வெளியிலே சாப்பிட்டு அவங்க அம்மா கூட பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயினை ரொம்ப மிஸ் பண்ண ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு அவளை பிடிக்க ஆரம்பிக்குது. ஃபியூச்சர்ல அவர் ரொம்பவே சோகமான டைம்ல அவளுக்கு கொஞ்சம் கூட கம்ஃபர்ட் கொடுக்கலன்னு சொல்லி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா சின்ன ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி அவங்க எல்லாருமே கார்ல போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அவங்க கார்ல போய் என்ஜாய் பண்ணும் போது ஹீரோயினோட சின்ன சின்ன மூமெண்ட்டையும் ஹீரோ ரசிச்சுட்டு வராரு. ஆனா அந்த ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இல்லாம ஹீரோயினோட கிரஷையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டுறாங்க. அங்க வந்து அவனும் ஹீரோயின் கூடயே பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆகுது. பயங்கரமா பொசசிவ் ஆகுறாரு. அவனை போட்டு கிண்டல் பண்ற விதமா எப்படி வந்திருக்கான் பாரு, யாராவது கோட் சூட்டை போட்டு ட்ரிப்புக்குலாம் வந்திருப்பாங்களான்னு சொல்லி அவரை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயம் பார்த்து ஹீரோயினும் பியர் குடிக்கும் போது தெரியாம அவங்க மேல விழ அத உடனே 2 பேருமே டிஷ்யூ எடுத்து துடைக்க வராங்க. ட்ரெஸ் வேற நனைஞ்சிடுச்சேன்னு சொல்லி அங்க வேற ஒரு பேர் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இன்னொரு ட்ரெஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே இதுதான் சான்ஸ் நினைச்ச அந்த ஹீரோயினோட கிரஷும் சரி அப்ப எனக்கும் ஹீரோயினுக்கும் அந்த ட்ரெஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட அந்த ஹீரோக்கு ரொம்பவே பொசசிவ் ஆகி கடைசியில ஹீரோயினோட கிரஷும் இந்த ஹீரோவும் தான் இந்த ட்ரெஸ் மாத்தி மாத்தி போட்டுக்கிறாங்க லவர்ஸ் மாதிரி. இன்னொரு நாள் ஹீரோயினுக்கு பீரியட்ஸ் வர வந்திருக்கும். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேட் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பா. ஆனா அங்க யாருமே இல்லாதனால உடனே ஹீரோக்கு போன் பண்ணி எனக்கு பேட் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பான். அவனும் பார்மசில அந்த டைம்ல இருந்தனால அவளுக்கு பேடும் வாங்கிட்டு வந்து அவ ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்கறது மட்டும் இல்லாம வலி அதிகமா இருக்கிறதுனால பெயின் கில்லரும் தண்ணியும் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவளுக்கு அப்பதான் நினைச்சு பாக்குறான். ஃபியூச்சர்ல பீரியட்ஸ் வரும்போது பெயினா இருக்கும் போதெல்லாம் முதல்ல அவளுக்கு மசாஜ் பண்ணிட்டே இருப்பான். அத ஞாபகம் வந்து அவளுக்கும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கவும் அவங்க 2 பேரோட சந்தோஷமான வாழ்க்கையை நினைச்சு பாக்குறாங்க. 2 பேருமே டிவோர்ஸ்க்கு அப்புறம் அவங்க கையில இருந்த ரிங்க தூக்கி போட்ட பிறகுதான் அவங்க 2 பேருமே இங்க பாஸ்டுக்கு வந்திருப்பாங்க. அதனால ஹீரோவோ என்ன நினைக்கிறாருன்னா எப்படியாவது அவங்க 2 பேரும் மறுபடியும் ரிங் போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஃபியூச்சர்ல போய் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சு கடைக்கு போய் அதே மாதிரி 2 ரிங்கும் வாங்கி வைக்கிறாரு. வேகமா போய் தன்னோட வைஃப் கிட்ட இந்த ரிங்க போட்டுக்க சொல்லி அவங்க 2 பேரும் ஃபியூச்சருக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து ஹீரோயின் அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றாரு. சரி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அவ சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து ஃபியூச்சர்ல அவங்க அம்மா இறந்த பிறகு ரொம்பவுமே சோகமா இருந்திருப்பா. அதனால அந்த சோகத்தை அவளுக்கு தர வேணா, சந்தோஷமா இருக்கட்டும்னு சொல்லி இவனும் ஒரு பக்கம் மனசுல நினைச்சிட்டு இருப்பான். இந்த மாதிரி சமயத்துல ஹீரோ ஒரு நாள் ஹீரோயினை பாக்குறதுக்காக அவளோட வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனா அவங்க அம்மா எதார்ச்சியமா இவனை பாத்துட்டனால என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி இவ்வளவு சமாளிப்பா. உடனே அவங்க அம்மாவும் வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க. அப்பதான் அவனுக்கு ஃபியூச்சர்ல அதே மாதிரி அவங்க மாமியார் அவனுக்கு பரிமாறினது, அவங்க மாமியார் எவ்வளவு நல்லவங்க, சந்தோஷமா இவனை பாத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். தான் வேலையில ரொம்ப பிஸியா இருந்தப்ப அவங்க மாமியாரும் இறந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த நேரம் தன்னோட ஒய்ஃப் வந்து கூப்பிட்டுருப்பா. இவன் வேலைன்னு சொல்லி அந்த போன் காலையும் பார்க்காதனால கடைசி வரையும் அவங்க அம்மாவோட முகத்தை பார்க்காமயே அவ இறந்திருப்பா. இதனாலேயே அவங்க ஹஸ்பண்ட் மேல ரொம்பவுமே கோவமா இருந்திருப்பா. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்காக மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாக்குறான்.
இன்னொரு பக்கம் 2 பேருக்குமே அடிக்கடி இவங்களோட குழந்தையோட ஞாபகம் வந்துட்டே இருக்கும். தன்னோட குழந்தையோட எப்படி சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்றத நினைச்சு பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. அவளும் அங்க இருந்து கிளம்பி போற நேரம் வந்து ஒரு ரோட் கிராசிங் அப்ப நின்னுட்டு இருக்கா. இவளுக்கு பக்கத்துலயே ஒரு குழந்தை நடு ரோட ஒரு வண்டி வந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை தெரியாம கிராஸ் பண்ணிட்டு இருக்கா. இத பார்த்த ஹீரோயின் அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக ஓடுறா. ஆனா தூரத்துல நம்ம ஹீரோவும் இருந்தனால வேகமா வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவருக்கு பயங்கரமான அடிபட்டுடுது. இத நம்மளோட ஹீரோனோட கிரஷும் பார்த்திருப்பாங்க. உடனே ஹீரோவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லயும் அட்மிட் பண்றாங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரும் இவருக்கு உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நாளே திரும்பி வந்துருவாருன்னு சொன்னதுமே அதை கேட்ட உடனே தான் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது. இருந்தாலுமே ஹீரோ இவளை பார்க்கணும் அப்படின்ட்டு விரும்பவே இல்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு அவங்க கூடயே தெரியாம இவளும் போய் நின்னு பாக்குறா. ஹீரோவும் ஹீரோயினை எப்படியாவது அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சு பாக்குறான். ஆனா அவன் கையிலேயே தான் அந்த மோதிரத்தையும் வச்சிருப்பான். தான் கூட இவ இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டான்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் மூடி மறைச்சிட்டு இருக்காரு. இருந்தாலுமே அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஃபியூச்சருக்கு போய் தன்னோட குழந்தையோட சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட கிரஷுக்கும் அவளுக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயம் தெரிஞ்சாலுமே அவனும் அமைதியாவே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் ஹீரோயினோட கிரஷும் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து இன்னைக்கு தன்னோட பர்த்டே, அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்ற மாதிரி கேக்குறான். அவளுக்கு இவனை பிடிச்சிருந்தாலுமே இவ எப்ப பார்த்தாலும் அவளோட ஹஸ்பண்ட் பின்னாடி தான் போயிட்டு இருக்கான்ற விஷயம் அவனுக்குமே தெரியும். இருந்தாலுமே அவன் அமைதியா இருப்பான். அவ கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கடைசியா அவங்க நைட்டு அம்மாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவளுக்கு இன்னுமே சென்சிட்டிவ் ஆகுது. தான் எப்படி அறியாத வயசுல தன்னோட குழந்தைய பாத்துக்கிட்டனோ அந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அவ வீட்டுல அவ்வளவு தூரம் தனியா இருந்தோ அவ கஷ்டப்படும் போதோ அவருக்கு ஆறுதலா பேச அந்த டைம் நான் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவன் நினைச்சிருந்தாலுமே, ஆனா ஹீரோ எப்ப பார்த்தாலுமே அவனோட ஆபீஸ்ல அவனுக்கு அவ்வளவு பிரஷர் இருந்தாலுமே தான் வைஃப் கிட்ட அவ்வளவு பிரச்சனையும் காட்டாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் நினைச்சிருப்பான். ஆனா அந்த சமயங்கள்ல ஹீரோயினோட அம்மாவும் இறந்திருப்பாங்க. அப்ப அவ தப்பா புரிஞ்சுக்கிறா. என்னன்னா நம்மளோட அம்மாவே இறந்துட்டாங்க, ஆனா இவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் கடைசியில இவ்வளவு பெரிய பிரச்சனையாவே வந்து நிக்குது. இந்த மாதிரி சமயத்துல ஹீரோயின் வந்து தன்னோட பையனை பார்க்க முடியாம ரொம்பவே கஷ்டத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட அம்மாவும் பக்கத்துல வந்து நீ ஏமா அழுதுட்டே இருக்க, நீ சந்தோஷமா இரு, நீ சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம், நீ சீக்கிரமாவே ஃபியூச்சருக்கு போய் உன் பையனோட சந்தோஷமா வாழு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. எப்படிடா நம்ம அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவும் அழகா சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து நாங்க இல்லாமலும் இருக்கலாமா, ஆனா நீ ஒரு அம்மாவா இருந்து உன்னோட பிள்ளைய நீ இப்படி தவிக்க வைக்க கூடாது, அதனால உன் பையனோட போய் சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க அம்மாக்கும் இந்த சீக்ரெட் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹீரோயினும் ஒரு லெட்டரை வந்து அவங்க வீட்டுல மறைச்சு வச்சிருப்பா. அடிக்கடி தூக்கத்திலயும் அவ சில பேரெல்லாம் உளறிட்டு இருப்பா. இதெல்லாம் கணக்குல வச்சு அந்த லெட்டர்ல இருந்ததை படிச்சு பார்த்த பிறகுதான் அவங்க அம்மாவுக்கு புரிய வந்தது. அவங்க அம்மா உயிரோட இருக்கும் போது அவங்க அம்மாவை ரொம்ப கண்டுக்காம அவ பாட்டை விட்டு இருந்திருப்பா. ஆனா கடைசியில அவங்க அம்மா இறந்த பிறகு அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பா. அதனால அவங்க அம்மா கூட இருக்கணும், அவங்க அம்மா கூட பாத்ரூம்ல போய் குளிக்கணும், அவங்க அம்மா கூட சேர்ந்து பயங்கரமா டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட சேர்ந்து குடிக்கணும், அப்புறம் அவங்க அம்மாவுக்கு குட் பை சொல்லணும், இப்படின்ற மாதிரி அவளோட ஆசையெல்லாம் எழுதி வச்சிருப்பா. இதை பார்த்து அவங்க அம்மாவோ தன்னோட பொண்ணோட கஷ்டத்தை புரிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவளும் என்ன நினைச்சிருப்பானா, நம்ம அம்மா கூட இருந்தா நம்ம பையன் இருக்க மாட்டான், ஆனா நம்ம பையன் கூட இருந்தா நம்ம அம்மாவை இருக்க மாட்டாங்கன்ற மாதிரி அவளோட மைண்ட்ல பயங்கரமான குழப்பத்துல இருப்பா. இப்ப அவங்க அம்மாவே அதுக்கு ஒரு வழி காட்டினதும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு தன்னோட ஹஸ்பண்டை தேடி போலான்னு சொல்லி போறா. அவனுமே இன்னொரு பக்கம் என்ன பிரச்சனை வந்தாலுமே அதை பேசி சரி பண்ணிக்கணும், அவளை தனியா கஷ்டப்பட விடக்கூடாது, நாமளும் அந்த கஷ்டத்தை சேர்த்து சுமக்கணும்னு சொல்லி இவ இருக்கிற இடத்துக்கு நேரா வராரு. 2 பேருமே ஒருத்தங்களை ஒருத்தவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அன்பை பரிமாறிட்டு அந்த ரிங்கையும் போட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் அவங்க தூங்கி எந்திரிக்கும் போது ஃபியூச்சர்ல அவங்க வீட்டுல அவங்க குழந்தையோட இருக்காங்க. இதை பார்த்து அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம தன்னோட வாழ்க்கையில என்னென்னலாம் தப்பு பண்ணியிருந்தாங்களோ அந்த தப்பெல்லாம் இனிமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அந்த குழந்தையோட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு தன்னோட அம்மா இல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலுமே ஹீரோயினோட அம்மாவும் தன்னோட அப்பாவை நல்லா பாத்துக்க சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால ஹீரோயினும் ஹீரோவும் அவங்க அப்பாவை சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்துல ஃபேமிலியா இவங்க கிளம்பி பார்க்க போகும்போது தான் ஆப்போசிட்ல ஹீரோனோட கிரஷும் வந்திருப்பாரு. ஆனா அவர் ஹீரோயினை சுத்தமா பார்க்கவே மாட்டாரு. சரி ஞாபகம்லாம் இருக்காது போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருப்பாரு. ஆனா ஹீரோயின் ஒரு வாட்டி திரும்பி பார்த்துட்டு ஓ குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கான் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. ஆனா அதுக்கேத்த மாதிரி அந்த கிரஷும் ஹீரோயின் போகும்போது அவளும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி திரும்பி பார்த்திருப்பாரு. ஏன்னா அவரும் டிராவல் பண்ணி தான் வந்திருப்பாரு போல. ரொம்பவே சென்டிமெண்ட் அண்ட் எமோஷனலான இந்த படத்தை கண்டிப்பா நீங்க ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.